அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றைக்கி வந்து ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறமா ஒரு இஃப்தார் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து இஃப்தாருக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி கட்லெட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நக்கட்ஸ் வந்து ஃப்ரோசன் ஐட்டம் வந்து நான் வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதையும் நான் வந்து வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி சர்பத் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பாலை வந்து நல்லா காய்ச்சி ரெடி பண்ணி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளில வச்சுருக்கேன். அதில் சேர்க்குறதுக்காக நான் வந்து ஜெல்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜரில் வச்சுருந்தேன். அந்த ஜெல்லியும் நான் எடுத்து வந்து கரெக்டாக செட் ஆகி வந்துச்சு. அதோட அதையும் எடுத்து வெளில எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து சிக்கன் பால்ஸும் சமோசா அப்புறம் கஞ்சி இது கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து நக்கட்ஸையும் கட்லெட்டையும் வந்து நான் வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சர்பத்தில் வந்து ஜெல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட ட்ராகன் ஃப்ரூட் பாதி இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி எங்களோட இஃப்தாருக்கு வச்சுக்கிட்டு எங்களோட இஃப்தார் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.